வணக்கம். செய்திச் சுருக்கம். திமுகவின் 3வது மெகா ஊழல், அண்ணாமலை பரபரப்பு ரிப்போர்ட். இந்த முறை சிக்கியது யார்? திமுக அரசில் நடந்திருக்கும் அடுத்த அரசு தேர்வு ஊழலை தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போது அம்பலப்படுத்தியுள்ளார். அவரது அறிக்கை: திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடக்காத துறையே இல்லை என்று உறுதியாக கூற முடியும். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழலும், அரசு பணி வழங்க 888 கோடி ரூபாய் லஞ்சமும் வசூலிக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி திமுக அரசை அமலாக்கத்துறை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் மற்றொரு மோசடி அரங்கேறியிருக்கிறது. அதாவது, பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின்படி ஊராட்சி செயலாளர் பதவிக்கு நேர்முக தேர்வு நடத்தி அதில் தகுதி பெற்றவர்களை ஊராட்சி செயலாளர்களாக நியமிப்பது வழக்கம். தமிழகம் முழுவதும் இன்று நேர்முக தேர்வு நடக்கும் என்று திமுக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. பல ஆயிரம் இளைஞர்கள் இதற்காக விண்ணப்பித்து காத்திருந்தனர். இந்த நிலையில் திடீரென நிர்வாக காரணங்களால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக நேற்று மாலை அனைவருக்கும் மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்தபோது நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியலிலேயே குளறுபடி நடந்தது தெரியவந்துள்ளது. அதிக மதிப்பெண் பெற்ற இளைஞர்களை தகுதி நீக்கம் செய்தும் அவர்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றவர்களை தேர்வு செய்தும் மோசடி செய்திருக்கிறது திமுக அரசு. அரசு பணிகளுக்காக பல ஆண்டுகள் தங்கள் விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்து கடும் உழைப்பை கொடுத்து காத்துக் கொண்டிருந்த தகுதியான பல ஆயிரம் இளைஞர்களை வஞ்சித்திருக்கிறது திமுக அரசு. குளறுபடியாக வெளியிட்டிருக்கும் ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்முக தேர்வு பட்டியலை உடனடியாக திமுக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும், மதிப்பெண் அடிப்படையில் முறையான தகுதியான இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வேலை கொடுத்தது 4 லட்சம் பேருக்கு, ஆனா திமுக சொல்வது இவ்வளவா? திமுக உருட்டுகளை தோலுரித்த அன்புமணி. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 11.32 லட்சம் கோடி முதலீடுகள் வந்ததாகவும், அதன் மூலம் 34 லட்சத்துக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் திமுக அரசு கூறியது. அந்த பொய்யை அம்பலப்படுத்தும் வகையில் திமுக அரசின் பொய் முதலீடுகள் என்ற தலைப்பிலான ஆவணத்தை நான் வெளியிட்டேன். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாத திமுக அரசு 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருப்பதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தரவுகள் தெரிவிப்பதாக விளக்கமளித்துள்ளது. அந்த விளக்கமும் பொய் என்பது இப்போது அம்பலமாகியுள்ளது. நாட்டிலுள்ள ஒவ்வொரு மாநிலத்தின் பொருளாதார நிலை, தொழில், விவசாயம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளின் நிலை குறித்த தரவுகளை தொகுத்து புள்ளி விவரங்கள் அடங்கிய கையேட்டு ஆவணத்தை இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ளது. அதில் திமுக அரசின் பொய்கள் தோலுரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த 2020-21 ஆண்டின் இறுதியில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 39,393ஆகவும், தொழிலாளர்களின் எண்ணிக்கை 20,46,453ஆகவும் இருந்தது. 2023-24 ஆண்டின் இறுதியில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 40,121ஆகவும், தொழிலாளர்களின் எண்ணிக்கை 24,75,675ஆகவும் உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 728 தொழிற்சாலைகள் மட்டுமே புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இது வெறும் 1.85% வளர்ச்சிதான். அதேபோல் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் 4.29 லட்சம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது. வெறும் 4,29,000 வேலைவாய்ப்பை மட்டுமே உருவாக்கிவிட்டு 34 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாக திமுக அரசு அப்பட்டமான பொய்யை கூறி வருகிறது. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 40,121ஆக இருக்கும் நிலையில் 52,614ஆக உயர்ந்துவிட்டதாகவும் திமுக அரசு பொய் சொல்கிறது என்பதை ரிசர்வ் வங்கி அம்பலப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 40,121 தொழிற்சாலைகளில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகளின் மதிப்பு 3.74 லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான். 3 ஆண்டுகளில் 72,770 கோடி ரூபாய் மட்டுமே தொழிற்சாலைகளின் முதலீடுகள் அதிகரித்துள்ளன. ஆனால் 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் குவிந்துவிட்டதாக திமுக கூறுகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக பொய் சொல்லி ஏமாற்றி வந்த திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என அன்புமணி கூறியுள்ளார். தீபம் விவகாரத்தில் விழுந்த கிழி, திமுகவை கதறவிட்ட பாரதிய ஜனதா எம்பி. அனல் பறந்த பார்லிமெண்ட், அனுராக் தாக்கூர் அதிரடி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் இந்த முறை கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டுமென்று ஹைகோர்ட் மதுரை கிளை 3 முறை உத்தரவிட்டும் அதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. தீபம் ஏற்றிச் சென்றவர்களை மலைக்கு ஏற விடாமல் தடுத்ததோடு தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனது. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென்று பார்லிமெண்டில் தீர்மான மனுவும் தாக்கல் செய்தது.
திமுகவின் இந்த செயல் இந்துக்களை கொந்தளிக்க வைத்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் பார்லிமெண்டிலும் புயலை கிளப்பியது. ஏற்கனவே மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுகவை வெளுத்து வாங்கியிருந்தார். இன்று பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூரும் தீபம் விவகாரத்தில் திமுகவை கிழித்தார். அவர் பேசியது: இப்போது நான் ஒரு முக்கியமான விவகாரத்தை பேசப் போகிறேன். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் சனாதன தர்மத்துக்கு எதிர் அடையாளமாக மாறி வருகிறது. தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக அறிக்கை வெளியிடுகிறார்கள். நம் பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோயில் பணிகளை மேற்கொண்டபோது அதை கடுமையாக எதிர்த்தார்கள். இப்போது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டும் அதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று மதுரை ஹைகோர்ட் கிளை கடுமையாக சாடியது. தீபம் ஏற்றிச் சென்ற இந்து பக்தர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். கோர்ட் உத்தரவு இருந்தும் அவர்களை கோயிலுக்குள் செல்ல விடவில்லை, தீபம் ஏற்ற விடவில்லை. ஸ்டாலின் அரசுக்கு இந்துக்கள் மீது ஏன் இவ்வளவு பாகுபாடு? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது. இது கடுமையான கோர்ட் அவமதிப்பு என்று அனுராக் தாக்கூர் சாடினார். தீபம் விவகாரத்தில் திமுகவை அவர் வெளுத்து வாங்க ஆரம்பித்ததும் திமுக எம்பிக்கள் கொந்தளித்தனர், கத்தி கூச்சலிட்டனர், சபாநாயகர் இருக்கை அருகே சென்று கோஷம் போட்டனர். அதையும் மீறி அனுராக் தாக்கூர் ஆக்ரோஷமாக பேசியதால் சபையில் பரபரப்பு ஏற்பட்டது. I want to raise a very important issue where one state in India has become a symbol of anti-Sanatan Dharma. Their ministers are making statements. Against Sanatan Dharma. They objected when Prime Minister was doing his duty for the Ram temple. At that time, the temple doors were shut. People were forced to approach the court to reach the temple. Even now, sir, the Madurai bench of Madras High Court came down strongly on the Tamil Nadu government, accusing officials of deliberately ignoring its order on lighting the Kartigai Deepam lamp at the Madurai Thiruparankundaram temple. Sir, there are lathis for the devotees. Hindus are lathi charged. Despite the court order, they are not allowed. To light the lamp, sir. Sir, my issue is, if there is the Stalin Sarkar, their court came down heavily, they slammed the Stalin Sarkar. I have given I would like to put it on record. To your party Why the member police also. is acting in this I have manner? given an opportunity Why the to your Hindus are party stopped? member also. Sir, He was allowed to Justice raise. G.R. Swaminathan did not mince words. You can't He stop. said the state has shown willful Your member has disobedience of already the raised this order. issue. Now, And contempt has been committed, sir. If I have given a permission, Sir, the order has been breached, sir. Sir, the order has been breached. The contempt has been committed. Sir, the issue is today. While the Ram temple issue came, or the Kartigai Deepam lamp at the Madurai Thiruparan Kundram temple. Sir, why did not they allow the lighting of the सभा की कार्रवाई 2 बजे तक के लिए स्थगित की जाती है. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அரசிடமே உள்ளது ஆதாரம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. அது நில அளவைக்கல் என திமுகவினர் ஆதாரமற்ற பொய்களை கூறி வருகின்றனர். ஆனால் அது தீபத்தூண் என்கிற ஆதாரம் தமிழக அரசு வெளியிட்ட புத்தகத்திலேயே இடம்பெற்றுள்ளது. 1981 தமிழக அரசு தொல்லியல் துறை சார்பில் குன்றத்து கோயில்கள் தலைப்பில் புத்தகம் வெளியிட்டது. அதில் தீபத்தூண் என ஒரு தனி தலைப்பில் சில முக்கிய தகவல்கள் உள்ளன. கோயில் உச்சியில் இருக்கும் தீபத்தூண் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. தூணிலேயே ஒரு கல்வெட்டும் அதில் சில முக்கிய வார்த்தைகளும் இடம்பெற்றுள்ளன. கல்வெட்டின் மேல் ஆஞ்சநேயர் தன் ஒரு கையை தூக்கி முகத்தை இடது பக்கமாக திருப்பியுள்ளார். திருப்பரங்குன்றம் மூலவர் சன்னதிக்கு நேராகவும் இந்த தூண் கட்டப்பட்டுள்ளது. சிவ புண்ணியவான்கள் இந்த தூணில் விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தியதும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கார்த்திகைக்கும் மக்கள் இந்த தூணில் விளக்கேற்றி வழிபட்டுள்ளனர் என புத்தகத்தின் ஆசிரியர் தலைமை தொல்லியல் ஆராய்ச்சியாளராக இருந்த போஸ் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் நமது தமிழக தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கால எழுத்துக்களில் இது தீபத்தூண், எந்த ஒரு இந்து சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் தீபம் ஏற்ற முடியும் என விவரமாக உள்ளது. இந்த புத்தகத்தின் நகல் தமிழக அரசின் ஆன்லைன் டிஜிட்டல் லைப்ரரியில் உள்ளது. நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரிய இண்டி கூட்டணி 56 முன்னாள் நீதிபதிகள் கடும் கண்டனம்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை சமீபத்தில் தீர்ப்பளித்தது. நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த தீர்ப்பை வழங்கினார். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சி MPக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பார்லிமென்ட்டில் வலியுறுத்தினர். நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்துக்கான நோட்டீஸை லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவிடம் அவர்கள் அளித்தனர். MPக்களின் இந்த செயலுக்கு முன்னாள் தலைமை நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர்களாக உள்ள முன்னாள் நீதிபதிகள் என 56 பேர் ஒன்றாக கையெழுத்திட்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆதர்ஷ் கோயல், ஹேமந்த் குப்தா, மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதிகள் சுப்பிரமணியன், சிவஞானம், பாட்னா ஹைகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி நரசிம்ம ரெட்டி, அலகாபாத் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி அரோரா, ராஜஸ்தான் ஹைகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி அனில் தியோ கோயல் முதலானவர்கள் இதில் கையெழுத்து போட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து நீதிபதிகள் கூறியதாவது: லோக்சபா MPக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தங்களுடைய கொள்கைகள் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளுடன் ஒத்துப்போகாத நீதிபதிகளை அச்சுறுத்தி அடக்கி ஆள நினைக்கும் ஒரு கொடூரமான முயற்சி. நீதித்துறையின் சுதந்திரத்திற்கான அச்சுறுத்தல். இதை அனுமதித்தால் அது நமது ஜனநாயகத்தின் வேரையும் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் அறுத்துவிடும். MPக்கள் சொல்லும் காரணங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட பதவியிலிருந்து நீக்கும் நடவடிக்கைக்கு, அதாவது இம்பீச்மெண்ட்டுக்கு அது போதுமானதாக இருக்காது. அரசியல் ஆதாயத்துக்காக நீதிபதிகளை அச்சுறுத்துவது நம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது. எமர்ஜென்சி காலத்தில் கூட அப்போதைய அரசு நீதிபதிகளை பதவி நீக்கும் செயலில் ஈடுபடவில்லை. இந்த நடவடிக்கை நீதிபதிக்கு எதிரான தனி செயலாக தெரியவில்லை. நீதித்துறை சுதந்திரத்தின் மீதான அச்சுறுத்தல்களின் ஒரு பகுதியாக இது உள்ளது. 2018இல் தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் முயற்சி நடந்தது. முன்னாள் தலைமை நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய், SA பாப்டே மற்றும் சந்திரசூட் ஆகியோருக்கு எதிராக அவர்கள் பணியில் இருந்த போதே அவதூறுகள் பரப்பப்பட்டன. அவை யாவும் அரசியல் நோக்கம் கொண்டவை. தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மீதும் அவதூறுகள் அள்ளி வீசப்படுகின்றன. அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் சட்டப்படி தீர்ப்புகள் வழங்குவதுதான் நீதிபதிகளின் கடமை. ஆனால் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிரான நடவடிக்கை அரசியல் நலனுக்காக நீதித்துறையை அச்சுறுத்தும் முயற்சியாக உள்ளது. நீதித்துறையின் நேர்மையை உறுதிப்படுத்தவே இம்பீச்மெண்ட் உள்ளது. அதை அரசியல் அழுத்தங்களுக்கான கருவியாக, பழிவாங்கும் கருவியாக மாற்றக்கூடாது. இந்த செயலை அனைத்து தரப்பினரும் உறுதியாக கண்டித்து ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும். நீதிபதிகள் அரசியல் அமைப்புக்கு பதிலளிக்க வேண்டியவர்கள். கட்சி சார்ந்த அரசியல் அழுத்தங்கள் அல்லது சித்தாந்த மிரட்டல்களுக்கு பதில் தர வேண்டியவர்கள் இல்லை. நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மேல்முறையீடு மற்றும் சட்ட விமர்சனங்களால் சோதிக்கப்பட வேண்டுமே தவிர பதவி நீக்க அச்சுறுத்தல்களால் இருக்கக்கூடாது என முன்னாள் நீதிபதிகள் கூறியுள்ளனர். திமுகவால் இந்தியாவுக்கு ஆபத்து, மத்திய அரசு தட்டி திருத்த வேண்டும். துணை ஜனாதிபதியிடம் VHP புகார் மனு. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரிடம் புதுச்சேரி பாஜக MP செல்வ கணபதி, விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் பாலாஜி, ராமகிருஷ்ணன், பாலமணிமாறன், விஷ்ணு உள்ளிட்டோர் மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற மறுக்கும் தமிழக அரசுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கும்படி அந்த மனுவில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது அவர்கள் கூறுகையில், தேர்தல் வந்துவிட்டாலே திமுகவுக்கு ஜுரம் வந்துவிடும். அதனால்தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறார்கள் என்றனர். திமுக, இண்டி கூட்டணி கட்சிகளால் நாட்டுக்கே ஆபத்து என கூறிய அவர்கள் ஸ்டாலின் அரசை மத்திய அரசு தட்டி திருத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கரூர் சம்பவ விசாரணையில் ஏதோ தவறு உள்ளது, சந்தேகம் கிளப்பும் சுப்ரீம் கோர்ட். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்தனர். முதலில் இந்த வழக்கை தமிழக போலீசார் விசாரித்தனர். சென்னை ஹைகோர்ட் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. அத்துடன் தமிழக அரசு ஒரு நபர் ஆணையமும் அமைத்தது. இதை எதிர்த்தும் CBI விசாரணை கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிறப்பு குழு விசாரணைக்கு தடை விதித்ததுடன் வழக்கை CBIக்கு மாற்றி உத்தரவிட்டனர். அத்துடன் CBI விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவும் அமைத்தனர். மேலும் ஹைகோர்ட் மதுரை கிளையின் வரம்புக்குள் கரூர் வரும்போது சென்னை ஹைகோர்ட் எப்படி SIT அமைத்து உத்தரவிட்டது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தது. இதை எதிர்த்தும் ஹைகோர்ட் அமைத்த SITயும் மாநில அரசு அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையமும் தொடர்ந்து விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் KK மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்னோய் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது.
தாவேகா சார்பில் ஆஜரான வக்கீல் இந்த விவகாரத்தில் 8 வாரங்களில் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டும் சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை பதிவாளர் தரப்பில் வக்கீல்கள் யாரேனும் உள்ளார்களா என கேள்வி எழுப்பினர். சென்னை ஹைகோர்ட் பதிவாளருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்காத காரணத்தால் இதுவரை அவர் பதிலளிக்கவில்லை என அரசு சார்பில் பதிலளிக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழக அரசு சார்பில் வக்கீல்கள் வில்சன், இன்னார், இளங்கோ ஆகியோர் ஆஜராகினர். அவர்கள் வாதிடுகையில் தனி நீதிபதி ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும், எதிர்காலத்தில் கூட்டங்களை நடத்துவதற்கு விதிமுறைகளை வகுக்கவும் நிவாரணம் பரிந்துரைக்கவுமே ஆணையம் அமைக்கப்பட்டது என வாதிட்டனர். ஆணையத்தின் நோக்கத்தை கேட்டறிந்த நீதிபதிகள் தமிழக அரசின் கோரிக்கையை உடனடியாக ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் ஹைகோர்ட் மதுரை கிளை இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து வந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட் வழக்கை எவ்வாறு எடுத்துக் கொண்டது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். எனவே கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்கும் நடைமுறையில் தவறுகள் இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்த பின்பு அது குறித்து விவாதிக்கலாம். இதைத் தொடர்ந்து ஹைகோர்ட் பதிவாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப கூறிய நீதிபதிகள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டனர். பதிவாளர் அறிக்கையின் நகல்களை அனைத்து தரப்பினருக்கும் வழங்க வேண்டும் என கூறி விசாரணையை ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். சீரியல் நடிகை திடீர் மரணம். சின்னத்திரை வட்டாரம் அதிர்ச்சி. நடந்தது என்ன? பரபரப்பு தகவல். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்து வந்த நடிகை ராஜேஸ்வரி திடீரென தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு வயது 39. 2023 துவங்கி விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கும் சிறகடிக்க ஆசை தொடரில் நாயகனின் தாயாக நடித்தார். சிறகடிக்க ஆசை மட்டுமின்றி பாக்கியலட்சுமி தொடரிலும் நடித்திருக்கிறார். 20 வருடங்களுக்கு முன்பு சதீஷ் என்பவரை காதலித்து ராஜேஸ்வரி திருமணம் செய்து கொண்டார். சதீஷ் ஒரு தனியார் கம்பெனியில் அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறார். சென்னை பிராட்வே ராயப்பன் முதலை தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர். ஒரு மகன், மகள் உள்ளனர். கடந்த சில நாட்களாக நடிகை ராஜேஸ்வரிக்கும் கணவர் சதீஷுக்கும் குடும்ப பிரச்சனையால் தகராறு ஏற்பட்டு வந்தது. கடந்த 7ஆம் தேதி வழக்கம் போல கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி மனம் உடையும் அளவுக்கு சதீஷ் கடுமையாக திட்டி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் சொல்லாமல் கொள்ளாமல் ராஜேஸ்வரி சைதாப்பேட்டையில் உள்ள தன் தாய் வீட்டில் போய் தங்கினார். கணவர் சதீஷ் போன் போட்டும் எடுத்து பேசாமல் இருந்துள்ளார். கடந்த 3 நாட்களாக கடும் மன உளைச்சலில் அழுது கொண்டே இருந்தார் ராஜேஸ்வரி. நேற்றிரவு தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் நிறைய பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டார். இதனால் பிபி குறைந்து மயங்கி விழுந்தார். அந்நேரம் வீட்டில் அவர் தாயும் இல்லை. பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு பெண் எதேச்சையாக வந்தபோது ராஜேஸ்வரி மயங்கி கிடப்பதை பார்த்து ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று காலை ராஜேஸ்வரி மரணமடைந்தார். நடிகை ராஜேஸ்வரியின் திடீர் மரணம் சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் நடிகர் நடிகைகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எதற்காக இந்த விபரீத முடிவை எடுத்தார்? இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என அவர்கள் கூறினர். இதனிடையே ராஜேஸ்வரி இறந்ததும் KMC டாக்டர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர். என்ன பிரச்சனையால் இந்த முடிவை எடுத்தார் என கணவர் சதீஷ் மற்றும் குடும்பத்தினரிடம் விசாரணை நடந்து வருகிறது.